ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் விவசாயின் மகன். ஒரு மரத்தை ஃபுல்லாக சாப்பிட்டா எப்படி இருக்கும்? என்னடா சொல்கிற, ஒரு மரத்தை எப்படிடா ஃபுல்லாக சாப்பிட முடியும்னு கேட்கலாம். ஆமாங்க, நம்ம சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம். நம்ம வீட்டில் வளர்க்குற தோப்பில் இல்லை, இதுக்குன்னே ஒரு தோப்பு இருக்குது. அது என்ன மரம் தெரியுமா? வேறு ஒன்றும் இல்லை, வாழை மரம். ஆமாம், வாழை மரத்தோட சிறப்பு பயன்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம வாழை இழை அப்புறம் வாழைப்பழத்தை பற்றி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம வாழை தண்டும் வாழைப்பூவையும் பற்றி பார்க்கலாம். வாங்க இன்னைக்குரிய வீடியோவை பார்க்கலாம். வாழை மரம் டிராபிக்கல் லேண்ட்ஸில் தான் நிறையா வளருமா. வாழை மரத்தில் இருக்க பொட்டாசியம் நம்மளோட மசில்ஸுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதான். அப்புறம் இதில் இருக்க வாழை இழை, வாழைப்பழம், வாழைக்காய், வாழைப்பூ, வாழைத்தண்டில் நிறைய புரோட்டீன் இருக்கிறதுனால இது நம்ம பாடிக்கு ரொம்பவே வேண்டியதாக இருக்கு. இதெல்லாம் சாப்பிட்டு நம்மளுக்கு என்ன பயன்? இதில் நிறைய பயன் இருக்கு. இதிலிருந்து சில விஷயத்த நான் சொல்கிறேன். இது நம்ம உடம்புல இருக்க ஸ்ட்ரோக் உருவாகுதுல, அதை தடுக்க உதவுதான். அப்புறம் ஹை பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலில் வச்சுக்கதான். நம்மளோட பிரெயின் பவரை பூஸ்டப் பண்ணுதான். நம்மளோட டிப்ரெஷனை குறைக்குதான். நம்ம வாழைப்பழம் சாப்பிட்டா நம்மளுக்கு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்குமா. வாழைப்பழத்துலேயே நிறைய வாழைப்பழ வகைகள் இருக்கு. அதில் சில விஷயங்களை நான் சொல்கிறேன். தேன் வாழைப்பழம், செவ்வாழை, பச்சை வாழைப்பழம், தேன் வாழைப்பழம், நாட்டு வாழைப்பழம். இந்த பச்சை வாழைப்பழத்தில் ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா இருக்கான். இந்த ப்ரோபயோட்டிக் பாக்டீரியா என்ன பண்ணும்? நம்ம உடம்புல இருக்க காலான் ஹெல்த்தை பேலன்ஸில் வச்சுக்குமா. இந்தியாவில் 31,50,00,000 வாழைப்பழத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களாம். சைனாவில் 11,20,00,000 ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களாம். நான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல, இந்த மரத்தை நம்ம ஒரு இன்ச்சு கூட விடாமல் அப்படியே யூஸ் பண்ணலான்னு. ஆமாங்க, இந்த வாழைப்பழத்துல இருந்து வர தோலை நம்ம பல்லுல தேய்ச்சோம்னா நம்ம பல்லு வெள்ளையா இருக்குமா. இந்த வாழை இழைய நம்ம வெட்டி அதில் சாப்பிட்டாலுமே அதுலேருந்து இன்னுமே நம்மளுக்கு ஆக்சிஜன் கிடைச்சிக்கிட்டே இருக்குமா. சவுத் ஈஸ்ட் ஏஷியா தான் முதல்ல இந்த வாழை மரத்தையே கண்டுபிடிச்சாங்களாம். வாழை மரத்துல இருந்து நமக்கு 40 இழைகள் வரையும் வருமாம். சயின்டிஸ்ட் என்ன தெரியுமா சொல்றாங்க? தட்டில் சாப்பிட்றதை விட வாழை இலை சாப்பிட்றதே மேலாம். ஏன்னா தட்டில் நம்ம சோப் போட்டு கழுவுறதுனால அதில் சின்ன சின்ன சோப்போட திட்டு அங்கங்கே ஒட்டிட்டு இருக்குமாம். இது வாழை இலையில வேக்ஸ் மாதிரி ஒரு கோட்டிங் இருக்கிறதுனால அது டஸ்ட்டும் படியவே விடாதான். ஓகேவா? வாழை இலையில சாப்பாடு போட்டு சாப்பிட்டா நம்ம வயிற்றுக்குள்ள இருக்க கிருமிகள் எல்லாம் அழிஞ்சு போயிடுமாம். தேங்க்யூ வியூவர்ஸ். இன்னைக்குரிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும்.
அடுத்த வீடியோவில் நம்ம வாழைப்பூவையும் வாழைத்தண்டையும் பற்றி பார்க்கலாம். ஓகே, பாய்.